நாங்க மற்ற மாநிலங்களிலும் சேர்ந்து ஆட்சி செய்கிறோம். அத மற்ற மாநிலங்களுக்கு அனுசரணையா பேசினா இந்திக்காரனுக்கு அனுசரணையா பேசுறேன். இன்னைக்கு எந்த விதத்துல பஞ்சாப் முதலமைச்சரை கூப்பிடுறீங்க? பஞ்சாப் முதலமைச்சரை ஏன் கூப்பிடுறீங்க? ஏன் நீங்க பீகார்ல ராகுல் காந்தியோட பாத யாத்திரை போய் கலந்துக்க போறீங்க? ஹிந்தி போடா, தெரியாது போடான்னு பனியனை போட்டு போங்க நான் சொல்றேன். உதயநிதி ஸ்டாலின் ராகுலோட பீகார் பாத யாத்திரைக்கு போகும்போது, வட இந்தியாவுக்கு போகும்போது ஹிந்தி தெரியாது போடா போட்டீங்கல்ல, போட்டுட்டு போங்க. அதாவது சும்மா இப்ப உங்களுக்கு எல்லாருக்கும் அகில இந்திய இமேஜ் வேணும். நாங்க அகில இந்திய கட்சி, எங்களுக்கான சகோதரர்கள் இன்னொரு மாநிலத்தில் இருக்காங்க, அவங்களுக்காக பேசினா உடனே இந்திக்கார கட்சி, நீ தமிழுக்கு எதிரானவ, இந்தி இசை எல்லாம் போடுங்க. ஆனா இன்னைக்கு கூட சொல்றேங்க, தமிழை நிலை நிறுத்துவது நாங்க தாங்க. முதலமைச்சர் சொல்றார், தமிழக முகமூடி போட்டு வர முடியாதான். சிபி ராதாகிருஷ்ணன் தமிழக முகமூடி, அவங்களுக்கு வெக்கமா இல்ல? ஒரு தமிழனை எல்லா மாநிலத்தை சார்ந்தவர்களும் ஒப்புக்கொள்கிறார்கள், தமிழ்நாட்டுக்காரரை தவிர. இது எங்கேயாவது நடக்குமா? சந்திரபாபு நாயுடு ஒத்துக்கிறாரு, பீகார் ஒத்துக்குது, மகாராஷ்டிரா ஒத்துக்குது, மத்திய பிரதேசம் ஒத்துக்குது, காஷ்மீர் ஒத்துக்குது, மரியாதைக்குரிய அண்ணன் சிபிஆர். ஆனா அவர் பிறந்து வளர்ந்து 40 ஆண்டு கால அரசியல் செய்த ஒரு மாநிலத்தில் ஒரு முதலமைச்சர் தமிழக முகமூடியா? தமிழக முகமூடி இல்ல, உங்களோட தமிழ் பற்று என்ற முகப்பூடி தான் கிழித்து எரியப்பட்டு கொண்டிருக்கிறது. மூப்பனார், வேட்டி கட்டிய மூப்பனார் ஜனாதிபதி ஆகக்கூடாது. தமிழ்னு பேசுவோம், ஆனா தமிழர்கள் பிரதமர் ஆகக்கூடாது. அதே மாதிரி ஒரு தமிழன் அப்துல் கலாம் அவர்கள், அவருக்கும் ஓட்டு போட மாட்டீங்க. இன்னைக்கு இந்த மண்